Hi all, welcome to Beyond Boundaries Cricket. So, இந்தியாவோட ODI ஸ்குவாட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஃபார் நியூசிலாண்ட். 3 மேட்ச் ODI சீரீஸ் ஸ்டார்டிங் 11th of January. ஸோ வடோடரா, ராஜ்கோட் அண்ட் இண்டோரில் ஆட போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஹைலைட்ஸ் ஆஃப் த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் as come back subject to fitness as vice captain. அதுக்கப்புறம் வந்து தி சிராஜ் வந்திருக்காரு உள்ள and Gill is back in the top order. So Gill, the captain, is back. Shreyas Iyer and Siraj. Players who are missing out are Rituraj Gaikwad, Tilak Verma, and Dhruv Jurel. ஸோ இந்த 3 players are missed out. ஸோ இதை பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ 11th of January மேட்ச் ஆரம்பிக்க போகிறது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் 2027 வேர்ல்ட் கப். ஸோ அப்படி இருக்கும்போது லெட்ஸ் ஹாவ் அவர் தாட்ஸ். ஸோ பாலகிருஷ்ணன் என்ன நினைக்கிற இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்? வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து குட் டு see that கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆர் பேக். ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் கம்மிங் பேக் இஸ் எ வெரி குட் திங். ஹோப் வி கேன் see him play. அவங்க சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வி கேன் see his play in மிடில் ஆர்டர். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். அண்டு சிராஜ் வந்திருக்காரு. சிராஜ் அடிஷன் டு த ஸ்குவாடுங்கிறதும் அதுவும் குட். பட் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் பிளேயர் லைக் ருத்ராஜ் கெய்க்வாட். ஆஃப்டர் கண்டினியூஸ் என்ன சொல்லுது கன்சிஸ்டண்ட்டாக ஆடி இருக்காரு. அண்டு சவுத் ஆஃப்ரிக்காவோடையும் ஒரு 100 அடிச்சிருந்தார் மேஜர் இது செகண்ட் ஒன்டிஏயில். அவரை லைக் கண்டினியூஸாக ஈவன் இப்போ விஜய் எஸ்ஆர்ஐலையும் நல்லா ஆடிட்டுருக்காரு அவரை பொறுத்தவரையும். பட் வெரி அன்லைக் என்ன சொல்கிறது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்து அவர் டீமில் இல்லாதது தான் ஒரே வருத்தம். மேபி நான் என்ன யோசிச்சேன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர் பொசிஷனுக்கு மேபி கெய்க்வாட் கொடுத்துருக்கலாமா. ஏன்னா அந்த ஒரே ஒரு தான். ஏன்னா நிதிஷ்குமாருக்கு அவ்வளோவா வந்து இவங்க சான்சஸும் கொடுக்கறது இல்லை. ஆஸ் எ ஒரு அவரை யூஸ் பண்ணுறது பவுலிங் ஆல்ரவுண்டராக அவ்வளோவா பார்க்க முடியல. அவர் பவுலிங்கும் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் தெரில. ஸோ அந்த ஒரே ஒரு கன்சர்ன் தான் எனக்கு. மற்றபடி வந்து ஐம் ஃபைன். பிகாஸ் ஜெய்ஸ்வால் ரீட்டைன் பண்ணதும் அவர் பேக்கப் ஓப்பனர். அவரும் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. 100 அடித்தார் அவரும் போன சீரீஸ்லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபைனாக இருக்குது. ஒன்லி கேஸ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன அவர் பவுலர் பவுலராக நீங்கள் அவரை ட்ரஸ்ட் பண்ண போகிறீங்களா? அதுதான் ஒரு இது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ ஹார்திக் பாண்டியாவும் இப்போ ஒரு குரூஷியல் ஒரு 100 அடித்தார். ஃபர்ஸ்ட் 100 லிஸ்ட் 100 அவர் அடிச்சிருக்காரு. இது வரையும் அவர் 100 அடித்ததில்லை இந்த ஓடிஐ ஃபார்மேட்டில். அவரும் அடித்தார். பட் அவர் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் T20 வேர்ல்டு கப் வருது. அவரோட ரோல் வந்து கொஞ்சம் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க T20க்காக. அதனால் இதில் செலக்ட் பண்ணலங்கிற ஒரு ரீசன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மை ஒன்லி கன்சர்ன் இஸ் ஆன் நிதிஷ்குமார் ரெட்டி. வெதர் வி ஆர் கோயிங் டு see him in play, whether they are going to trust his bowling. That's my point. அதுக்கு நீ என்ன, what's your view on that? இல்லை, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ரித்துராஜ் நான் செலெக்ஷன் ஆஃப் ரித்துராஜ் வந்து பிகாஸ் அவர் விஜய் ஹசாரேலையும் ஒரு செஞ்சுரி, இதை தவிர லாஸ்ட் ஓடிஐ சீரீஸ்லையும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அண்ட் அவரோட லிஸ்ட்டு ஸ்டாட்ஸும் பார்த்தா வந்து இட் இஸ் குட். அண்ட் இஸ் அரௌண்ட் 28 years old. 2027க்கு அப்புறம் வந்து அவங்க அதை பார்க்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாப் 2 players ரோஹித் கோலி போனதுக்கப்புறம் வச்சிருக்காங்களா? அண்ட் இஸ் ப்ரிஃபர்ட் டு வாண்ட்ஸ் டு பிளே அட் நம்பர் 3 as well. ஸோ but I am extremely disappointed the way they have gone about. ஏன்னா த்ருவ் essentially பார்த்தா அவர் த்ருவ் ஜுரேலுக்கு பதிலாக தான் வந்திருக்கார். சாரி, த்ருவ் ஜுரேலுக்கு பதிலாக அவர் வந்திருக்கலாம் பார்த்தா. ஆக்சுவலாக வந்து இஃப் யூ சி ஈவன் தோ கில் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் பேக்னா, த்ருவ் ஜுரேலுக்கு பதிலாக அவங்க ஒரு போலர் எடுத்திருக்காங்க. ஸோ தேவ் ட்ராப் ரித்துராஜ், திலக் அண்ட் த்ருவ் ஜுரேல் 3 பேட்ஸ்மேன் இது பண்ணிட்டு சிராஜியும் அண்ட் 2 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்காங்க. There is already a backup wicket keeper in the team. Okay, Correct. punt last tournament lende there is already a backup wicket keeper. இன்னொரு wicket keeper தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா the spot should have gone to ரித்துராஜ் கெய்க்வாட். அப்படி இது பண்ணி பார்த்தா. பட் மேபி bowling வந்து அவங்க பிரசித், bowling options தான் இருக்கு. ஹர்ஷ்தீப், ஆமா,
ஹர்ஷித் ராணா, ஹர்ஷித் ராணா. குல்தீப், என்கேஆர், ஜடேஜா, சுந்தர் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்ல நான் சொல்றேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல 2 வாஷ் பேர் தான் இருக்காங்க. 2 ஓகே. பேர் தான். அதாவது அது இல்ல. அந்த 2 பாயிண்ட் பேர் எனக்கு கண்டிப்பா ஆடி புரிஞ்சுது. ஆகணும். அந்த பாயிண்ட் எனக்கு அதனால சிராஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க. அந்த சிராஜ் அது கரெக்ட். ஓகே. ஸோ அந்த ஒரு விதத்துல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஒண்ணு வந்து பண்ட் வந்து நமக்கு ரியலா ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் தேவையா? பண்ட்டுக்கு பந்து ஆடுவாரா? இல்ல ஆக்சுவலா இஷான் கிஷன் கூட இருந்திருக்காரு. இஸ் இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆட போறாரு. இஸ் ஆல்சோ ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர். இஸ் ரியலி ஏபிள் டு டூ த ரோல் ஆஃப் ருத்துராஜ் கெய்க்வாட். பண்ட்டும் வந்து டாப் 4ல தான் ஆடுவாரு. ஸோ அவரோட இம்பாக்ட் வந்து டாப் 4ல தான் இருக்கும். அவர் ஃபினிஷர் கிடையாது. ஃபினிஷரா ஆட பட் முடியாது. நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த விஜய் எஸ்ஆர்ஐ ட்ரோஃபில பண்ட் ஆல்சோ பண்ட்டும் நல்லா டூயிங் வெல். பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. பட் ஆனா ஐ டோன்ட் இஷான் திங்க் ஹில் கிஷனும் ஸ்டார்ட். வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட். இஷான் கிஷனும் ஒரு கியூரியஸ் பாயிண்ட் தான். ஐ திங்க் அவரையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவரும் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் விஜய் எஸ்ஆர்ஐ ட்ரோஃபில ஒரு 100 அடிச்சாரு. ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிருந்தாரு. அவரும் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் பாயிண்ட்டுமே யோசிச்சு வச்சிருப்பாங்க. பட் அகைன் பண்ட் ரொம்ப நாளா இருக்காரு. அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்காரு. ஃபார் எ பேக்கப் விக்கெட் கீப்பரா வந்து கேஎல் ராகுல் போலா பண்ட் இருக்காரு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் தேவைங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல வந்து அவர் வச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஒரே இதுனா நிதிஷ்குமார் ரெட்டிங்கிற ஒரு பிளேஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரே கன்சர்ன். பிகாஸ் நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட பவுலிங்கை ட்ரெஸ் பண்றீங்களாங்கிறத பாயிண்ட் தான் எனக்கு. மற்றபடி எனக்கு வேற வேற எதுவுமே எனக்கு தோணல. ஒன்லி பாயிண்ட் வந்து த ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன், ஆர் யூ ட்ரஸ்டிங் இஸ் பவுலிங்? இஃப் யூ ஆர் ட்ரஸ்டிங் தென் யூ ஹவ் டு கிவ் ஹிம் எ சான்ஸ், சக்சீட் ஹிம் இன் தட் வே. அப்பதான் வந்து ஒரு க்ரூஷியல் மொமெண்ட்ல இது பண்ண முடியும். இது ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜஸ்ட் ஃபார் த நேம் அந்த இதுக்கு தான் வச்சிருக்காங்க. ஹார்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு காம்பினேஷனுக்காக நிதிஷ்குமார் ரெட்டி வச்சிருக்காங்க. அவங்க இன் மேபி கேஸ் வாஷிங்டன் கன்ஃபியூஸ் பண்ண சுந்தர் வேணும். விரும்பலன்னு நினைக்கிறேன். இப்போ ரித்துராஜ் வந்து உள்ள ஆடிட்டாருன்னா, ஆமா இஃப் எஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, இப்போ ஹர்திக் பாண்டியா வரும்போது திருப்பி யாரை ட்ராப் பண்ணுவாங்க? திருப்பி ஐதர் சுந்தர் கிட்ட போவாங்க, இல்லை ஜடேஜா மேலே டுவர்ட்ஸ் இஸ் இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வரும் ஜடேஜா மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்கேஆர் ஆட போகிறது இல்லை. பட் அந்த விதத்தில் வந்து அவங்க மேபி தே வாண்டட் கிளாரிட்டி ஃபார் எவ்ரி ஒன். இதுதான் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுனால தே ஜஸ்ட் வாண்டட் டு ஆல்ரவுண்டர் ஒரு பொசிஷன் வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்ட். அந்த பாயிண்ட்டும் நான் மேபி நீ சொல்ற பாயிண்ட்டும் அதே தான். அதனால தான் இருக்கலாம். பட் இஃப் அட் ஆல் ஐ ஃபீல் தட் ஒரு பிளேஸ் வந்து ஃபார் ருத்துராஜுக்கு பிளேஸ் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா ஐ ஃபெல்ட் ஒன்லி ஆன் நிதிஷ்குமார் ரெட்டி பிளேஸில் தான் எனக்கு தோணுச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஒரு குவாலிட்டி பிளேயர் ருத்துராஜ் கேக்வாட் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பட் அவரை நம்ம எடுக்க முடியாது, அக்காமடேட் பண்ண முடியாதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த காம்பினேஷன்ஸ் ரீசன் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இதே கியூரியர் கேஸ் இன்னொரு பர்சனும் ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னா அக்சர் அக்சர் பட்டேலும் இஸ் டூயிங் வெல். இப்போ ரீசெண்டாக ஒரு 100 அடிச்சார் அவர். ஒரு 111 பால்ஸில் 130 ரன்ஸு கெய்டிங் வின் ஃபார் இஸ் டீம். குஜராத் அகேன்ஸ்டாக ஒரு சாரி ஆந்திராக்கு அகேன்ஸ்டாக குஜராத் டீமை ஜெயிக்க வச்சார் அக்சர் பட்டேல். ஸோ அவரும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐ திங்க் அவரை வந்து லைக் மேபி தே ஆர் கோயிங் ஏதாவது ஒருத்தர் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், ஜடேஜா ஆர் அக்சர் பட்டேல். ஆனா இன்னொரு அக்சர் பட்டேலோட சேர்த்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இந்த இப்போ மெயின் பிளேயிங்ல நம்ம அதை பத்தி மேபி நம்ம ஜஸ்ட் குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாம். உன்னோட பிளேயிங் 11 என்ன, என்னோட பிளேயிங் 11 என்னன்னு. பட் இப்போ என்ன பிளேயிங் 11ல பார்த்தீங்கன்னா 5 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டாப் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். கில், ரோஹித், கோலி, ராகுல் தான். ராகுல் ஆர் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் 5 பேர் இருக்காங்க. ஆல் ரைட் ஹேண்டர்ஸ். மிடில் வந்து ஜெய்ஸ்வால் ஹஸ் பெர்ஃபார்ம்ட். இஸ் அ பேக்கப் ஓப்பனர். பண்ட் இஸ் பேக்கப் விக்கெட் கீப்பர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து அது தேவைப்படும். இப்போ திலக் வர்மா இருந்தார், ஜெய்ஸ்வால் இருந்தார் லாஸ்ட் கேமில். லாஸ்ட் ஓடிஐ இதில் வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் திலக் வர்மா இருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை. இதில் வந்து அவங்க சுந்தரை ப்ரமோட் பண்ணலாம். அக்ஷர் இருந்திருந்தா அக்ஷரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பிளேயர் தேவ்தத் படிக்கல் 500 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காரு விஹெச்டியில். சூப்பரா ஆடுறாரு. ஸோ இப்ப ஆல் கன்சிஸ்டன்ட்டா 5 மேட்ச்ல 400 அடிச்சிருக்காரு அவரு. ஆமாம். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ லைக் ஹி வாஸ் ஓப்பனிங் ஸ்லாட் தானே? இல்ல அது ஒன் ஓப்பனிங் டவுன் கூட ஸ்லாட் தானே? சாரி ஒன் டவுன் ஆட முடியாதுல்ல. ஓப்பனிங் ஸ்லாட் தான். அதுதான் சொல்றேன். ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் இஸ் there. ஜெய்ஸ்வால் இஸ் a proven commodity waiting for so many years. ஜஸ்ட் ஆமா. ஃபார் த காம்பினேஷன் சேக்னால அவரை அகாமடேட் பண்ண முடியல. இது ப்ராப்ளம் என்னன்னா
வி ஹேவ் a lot of run scoring persons all in the top order ம் லெவலில். ஓகே, இப்போ உனக்கு 5 பேரையும் நீ கை வைக்க முடியாது. நான் சொல்கிறேன், ம் 5 பேர் உன்னால் கை வைக்க முடியுமான்னு பாரு. சுப்மன் கில் கேப்டன், நேம்ட் ஆஸ் எ கேப்டன், இஸ் கோயிங் டு லீட் 2027. ஓகே, தென் ரோஹித் சர்மா, வில் யூ, நோ ஒன் கேன் ஏபிள் டு டூ தட். விராட் கோலி நம்பர் 3 சீல்டு. நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டன் சீல்டு. அன்லஸ் அன்டில் தே ஹேவ் இது இன்ஜுரிங்கிற ஒரு கன்சர்னால தான் நம்ம ஜெய்ஸ்வாலையும் பார்த்தோம், ருத்ராஜ் கேக்வாடையும் பார்த்தோம் போன இதில். அடுத்தது கேஎல் ராகுல், மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் சீல்டு. இவங்க 5 பேர் ஷோ ஷாட்டா பேஸ்ட் ஆன் ஃபார்ம் வச்சு மேபி ஒரு சீரீஸ் இது பண்ணா கூட எனக்கு தெரிஞ்சு டிராப் பண்ண முடியாது. ஆமா கரெக்ட். ஸோ இப்ப ரோஹித் சர்மா ரிமைனிங் இந்த இப்போ சீரீஸா இருக்கட்டும், 1 or 2 சீரீஸ் அவங்க வந்து இப்ப 2027 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி ஆட போறான்னு டிசைட் பண்ணியாச்சு, அவங்க இதா இருக்காங்க. ஈவன் தோ தே ஃபைல் ஆல்சோ யூ cannot replace with any other person. ம் திஸ் இஸ் த அதான் இந்த இருக்காங்க நமக்கு நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. லெஃப்ட் ஹேண்டர் இஸ் தேர், ஜெய்ஸ்வாலுங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. கரெக்ட். ஈவன் ரிஷப் பண்ட் இஸ் ஆல்சோ தேர். தேவைப்பட்ட திலக் வர்மா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம அகாமடேட் பண்ண முடியுமா 11, அதுதான் இல்ல அகாமடேட் பண்ணவே கேள்விக்குறி. முடியாது. இல்ல இப்போ ஈவன் நீ பார்த்தனா அக்சர் பட்டேல் பர்ஃபார்ம் பண்ணாலும் ஜடேஜா இருக்காரு. ஜடேஜா The similar role who can do, Jadeja is there. ஆமா So either அவர்தான் Jadeja or அக்ஷர் Akshar பட்டேல் எங்க Patel. ட்ரேட் இன் ஆஸ்திரேலியால விளையாடினாரு. ஸோ இதுல ஆடல. அதுக்கு அடுத்த சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட அவரை சவுத் டிராப் ஆப்பிரிக்காவோட பண்ணாங்க. ஆடல. ஆனா ஜடேஜாவை பத்தி ஜடேஜா கிட்ட ஆல்ரெடி பேசிட்டாங்கன்னு வந்து ஆஸ்திரேலியால 2 ஸ்பின்னர் சொன்னாங்க. தேவைப்படுறதுன்னு ஜடேஜாவே சொன்னாரு. நான் வந்து இன்னொன்னு என்னன்னா வந்து கண்டிப்பா வந்து ரித்துராஜோ, ஜெய்ஸ்வாலோ, அக்ஸாரோ யார் வந்தாலும் பிளேயிங் 11ல ஆட முடியாது. பட் அவங்க எல்லாருமே பேக்கப் தான். அவங்க எல்லாருமே கரெக்ட். பேக்கப் தான். நான் வந்து ரித்துராஜா பிளேயிங் ஒன்ஸ் கில் இவரும் வந்துட்டாருன்னா தேர்ட் ஓடிஐல அவரெல்லாம் இல்லை. பட் ஆனால் கில் எல்லாம் வந்துட்டாருன்னா கண்டிப்பா தீஸ் பிளேயர்ஸ் வில் பி பேக்கப், பட் தே வில் பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேக்கப். அதுதான் தட் ஆமா, இஸ் த பாயிண்ட். தே வில் பி லிட்டரலி ஜஸ்ட் பிஹைண்ட் திஸ் சைட் ஆஃப் த டோர். ஸோ அது ஒன்று மட்டும்தான். அதனால தான் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அவங்க கரெக்ட். இன்னொரு கண்டினியூஸா பாயிண்ட், திலக் பர்ஃபார்மன்ஸ். வர்மாவும் இப்போ ஒரு ரீசெண்ட் 100 அடிச்சாரு அவங்க ஆமா அவங்க டீமுக்கு. விஜய் எஸ்ஆர்ஐல அது ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அதான் திலக் வர்மா இன் ரவுண்ட் த கார்னர்ஸ் திலக் வர்மாவும் இருக்காரு, ருத்துராஜ் கெய்க்வாடும் இருக்காரு. இன் மிடில் ஆர்டர் ஸ்பாட்டுக்குன்னு பார்த்தா ஈவன் நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு ஒரு நம்பர் 5 ஸ்பாட்டுக்கு அவங்களும் இருக்காங்க. ஒன்ஸ் அடிக் பாண்டியா வந்தாருன்னா அடிக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இவர் நிதிஷ்குமார் ரெட்டி. அந்த இது இருக்கும். நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டருங்கிற பொசிஷன் வந்து டவுன்ல தான் இருக்கும். வாஷிங்டன் சுந்தரும் ஆடணும், ரவீந்திர ஜடேஜாவும் ஆடினா டுவர்ட்ஸ் த டவுன். மேபி அவங்கள வந்து அந்த ஷஃப்லிங் அந்த நம்பர் 4க்கு வேணா மாத்தி பார்க்கலாம். நம்பர் 4 ஆர் நம்பர் 5 அந்த ஆமா. இது. ஸோ ஃபர்ஸ்ட் சுந்தர் சாய்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர் வில் பி கேஎல் ராகுல். இஃப் ஹி இஸ் ஃபைல்டு வெரி கன்சிஸ்டன்ட்லி, போ ரொம்ப ஃபெயில் ஆனா மட்டும்தான் அதர் தே வில் லுக் அவுட் ஃபார் த அதர் ஆப்ஷன்ஸ் விக்கெட் கீப்பிங்க்கு. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து வி வில் ஐ திங்க் டிஸ்கஸ் ஜஸ்ட் அபவுட் த bowling காம்பினேஷன். ஒன் கொஸ்டின் எனக்கு இருக்கிறதுனா அவங்க 3 ஃபாஸ்ட் bowlers வச்சுட்டு போவாங்களா? சிராஜ், பிரசித், ஹர்ஷ்தீப் 3 ஃபாஸ்ட் bowler வச்சுட்டு குல்தீப், ஜடேஜா, சுந்தர் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு இதுதான் 6 bowlers. இந்த bowling காம்பினேஷன் போவாங்களான்ற ஒரு இதுதான். ஸோ மை கொஸ்டின் வந்து 3 ஃபாஸ்ட் bowlers வச்சு ஆடுவாங்களா, இல்லை 2 ஃபாஸ்ட் bowler 3 ஸ்பின்னர் அந்த மாதிரி வச்சு போவாங்களான்னு தான் கொஸ்டின். இப்போ 2 ஃபாஸ்ட் bowler 3 ஸ்பின், அதாவது நான் சொல்லிடுறேன். நம்ம அந்த 5 ஸ்பாட்ஸ் சீல்டு. ஓகே, கில், ரோஹித், விகே, அப்புறம் வந்து ஐயர், கேஎல் ராகுல். ஓகே, இங்கே 5 பேர் சீல்டு. 6th பொசிஷனில் வந்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் ரவீந்திர ஜடேஜா சீல்டு. ஓகே, நம்பர் 7 எய்தர் வாஷிங்டன் சுந்தர் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7. நம்பர் 8 நம்ம குல்தீப் யாதவ். நம்பர் 9 ஹர்ஷித் ராணா. நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங். நம்பர் 11 முகமது சிராஜ். இப்படி தான் போவாங்க. ஓகே. பிரசித், ஹர்ஷித் ராணா ஓவர் பிரசித் ஹர்ஷித் ராணா பேஸ்ட் ஆன் இஸ் பெர்ஃபார்மன்சஸ். ஓகே. அப்பவுமே வந்து ஒரு 3 ஃபாஸ்ட் bowlers. ஸோ ராணா, சிராஜ், ஹர்ஷ்தீப், அப்புறம் ஒன்லி கேஸ் அவங்களுக்கு வந்து நம்பர் 8 வரையும் பேட்டர் தேவை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் நிதிஷ்குமார் ரெட்டியும் வச்சுக்கிட்டு வாஷிங்டனையும் வச்சுக்கிட்டு ஜடேஜா, குல்தீப் இவ்வளோ பேரும் வச்சுக்கிட்டு 2 ஃபாஸ்ட் bowler-ஓட போவாங்க. இல்ல அதுதான் எனக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க கண்டிப்பா பிரசித், ஹர்ஷ்தீப் ஆடணும்.
ராணா ஆடணும். ராணா வந்து செகண்ட் ஃபாஸ்ட் பவுலராக ஆடக்கூடாது. அதுதான். ராணா ஷுட் பி த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர். நான் வந்து அர்ஷ்தீப் சிராஜ் இல்ல அர்ஷ்தீப் பிரசித் என்ன சாரி whatever சிராஜ் பிரஸ்தீப் பிரசித். ஆனா கண்டிப்பா 3 ஃபாஸ்ட் பவுலர் போவேன். அர்ஷ்தீப் பிரசித் ராணா இல்ல சிராஜ் பிரசித் ராணா இல்ல whatever சிராஜ் அர்ஷ்தீப் ராணா 3 ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ராணா வந்து செகண்ட் ஃபாஸ்ட் பவுலரா ஆடுறது வந்து வில் நாட் பி கரெக்ட். தேர்ட் ஃபாஸ்ட் பவுலரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சேஞ்சா வரணும். அதை தவிர இல்ல ராணா செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஆட மாட்டாரு. ஆடினா வந்து இவர் தான் ஆடுவார். யாரு? ஹர்ஷ்தீப் அண்ட் சிராஜ் மட்டும்தான். தே வில் பி அர்ஷ்தீப் த சிராஜ் நம்பர் 1 நம்பர். அவங்க தான் அந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலரா இருப்பாங்க. ராணா வில் பி த தேர்ட் சேஞ்ச் பவுலரா இருப்பாரு இந்த ஆஸ்பெக்ட்ல. பட் வி ஹவ் சீன் வாட் ராணா ஹஸ் டன் இம்ப்ரூவ்டு இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயே நம்ம பார்த்தோம். ஐ ஃபீல் தட் தே வில் கிவ் சான்ஸ் ahead of பிரசித் கிருஷ்ணா தான் நான் நினைக்கிறேன். ராணாக்கு they will give இல்ல ஐ வில் preference. ஆல்சோ பி இன்க்ளைன்ட் டு கோ பேட்டிங் வந்து கண்டிப்பா 7 வரைக்கும் தான் பேட்டிங் இருக்கும். பட் ஐ வில் ஆல்சோ இன்க்ளைன்ட் டு கோ பிளே ஆல் 3 ஹர்ஷ்தீப் பிரசித் சிராஜ் குல்தீப். இந்த 4 இருக்கலாம். பிளேயர்ஸ் ஐ வில் பிளே தட் அண்ட் ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். தென் bowling வந்து இன் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர். அண்ட் கரெக்ட் இப்போ டியூ ஃபேக்டர் இருக்கும் இதுல. ஸோ அதனால வந்து இப்போ மேட்சஸ் வந்து 3 பரோடா, இண்டோர், ராஜ்கோட். இது ராஜ்கோட். ஸோ ராஜ்கோட் வில் பி ஹை ஸ்கோரிங் தான். அதனால 3 பிளேஸ்மே வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 300+ டார்கெட். But I think Rana has been bowling well, so kandipa வந்து he'll maybe get the nod first. So I think we have discussed everything. நம்ம வந்துட்டு we'll please share your opinions as well. All viewers, please share your opinions. Please comment your playing 11 and what do you think about the exclusion The of selections. the selections and the exclusions of ரித்துராஜ் கைக்வாட். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட பிளேயிங் 11 கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேட்ச் வந்து ஜனவரி 11 ஆரம்பிக்க போகிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் to Beyond Boundaries Cricket. We'll meet you again with another video. Thank you so much all.